கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2-3 பதிவுகளாக நாம் இந்த ஆண் பிள்ளையை பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் எப்படியாக தன்னுடைய கிரியைகளை 3 ஆஃபீஸாக கட்டங்களாக 3 காலங்களாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் ஒரு ஆண் பிள்ளையை பூமியிலே பிறக்க வைக்கிறார் என்பதை பற்றி நாம் அநேக பதிவுகளில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் மறுபடியுமாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 ஒரு 4 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவவேதனை அடைந்து பிள்ளையை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டு 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையில் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான வெடு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவவேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வடு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாருங்கள், அப்போ இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது மறுபடியுமாக ஒரு சபைக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் தருவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆண் பிள்ளை சபைக்கு எதுக்கு வர வேண்டும்? சபைக்கு ஒரு குமாரனாக நீங்கள் ஏசாயா புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர் என்றால், நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த பாலகன் என்பது முதல் வருகைக்காகவும் குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பது 2வது வருகைக்காகவும் வேதத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது ஒரு ஆண் பிள்ளையாக தேவன் சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையாக, அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் தரித்திருக்கிற சபைக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை தேவன் பிறக்க வைக்கின்றார். அதாவது ஒரு குமாரனை தருகிறார். முதல் வருகிலே இயேசு கிறிஸ்துவாக வந்த அந்த ஆண் பிள்ளை உலகத்தின் பாவங்களை சுமந்து வருகிற அந்த ஆட்டுக்கு இயேசு என்று வேதாகமத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து வருகிற ஆட்டுக்குட்டிக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது அவர் மணவாட்டியை அழைத்து கொண்டு செல்லவில்லை. கல்வாரி சிலுவையிலே தேவன் மணவாட்டியை பெற்றெடுக்கின்றார். எப்படியாக முதல் ஆதாமாகிய ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆணும் பெண்ணுமாக ஆதாமை சிருஷ்டிக்க பண்ண வைத்து அந்த ஆதாம்குள்ளே இருந்து விலா எலும்பை எடுத்து ஏவாளை பிரித்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து 2வது ஆதாமாக பூமியிலே பிறந்து வேத வார்த்தையின் நிறைவேறுதலாக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகின்ற பொழுது, அதே போல இந்த 2வது ஆதாமிலும் ஈட்டி பாய்ந்து அந்த விலா எலும்பிலே குத்தப்பட்டு முதலில் தண்ணீர், 2வது இரத்தம், 3வது ஜீவனாக அங்கே மணவாட்டியை பெற்றெடுக்கின்றார். அந்த பெற்றெடுக்கப்பட்ட மணவாட்டி தேவனுடைய சரீரமாக பூமியிலே விடப்படுகிறாள். அந்த விடப்பட்ட அந்த கர்த்தருடைய சரீரமாகிய மணவாட்டியை தான் தேவன் மீட்டுக்கொள்ள 2ஆம் வருகையிலே மறுபடியுமாக ஒரு ஆண் குழந்தையாக மேற்கிலே கிழக்கிலே இருந்து மின்னல் மின்னுகிறது போல மறைகிறது போல மனுஷகுமாரனும் வருகையும் அப்படியா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கிழக்காகி எருசலேமிலே தொடங்கப்பட்ட அந்த தேவகுமாரன் மறுபடியுமாக மேற்கிலே வந்து மறைய வேண்டும். அப்பொழுது மறுபடியுமாக பாருங்கள், மேற்கிலே ஒரு குமாரன் பிறக்கின்றார். அது இன்றைக்கு அமெரிக்காவாக இருக்கிறது. அப்போ அந்த அமெரிக்காவில் பிறந்த அந்த ஆண் பிள்ளை கர்த்தருடைய நட்சத்திரங்கள் அடையாளத்தோடு, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நட்சத்திரங்கள் அடையாளத்தோடு அவர் பிறந்து நமக்கு ஒரு சாட்சி பகிர்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த ஆண் பிள்ளை சபைக்கு வந்து கர்த்தருடைய சரீரமாகிய அவருடைய மணவாட்டியுடைய பாகங்களை கல்வாரி சிலுவையிலே இயேசுவாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையை தான் மீட்டுக்கொள்வதற்காக தேவன் மறுபடியுமாக 2வது வருகையிலே வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 ஒரு
4 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகு சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். பாருங்கள், அப்போ எந்த மனுஷனும் முத்திரைகளை உடைக்க முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது, வாசிக்க முடியாது வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் பரலோகத்திற்கும் சரி, பூமியில் இருக்கிறவங்களும் சரி, பூமியின் கீழே பாதாளத்திற்குள்ள இருக்கிறவர் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அப்ப யார் தான் உடைக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். யாரு பெற்றெடுத்தாரு? முதல் வரிகளே இயேசு கிறிஸ்துவாக தன்னுடைய சரீரத்திலிருந்து முதலாவது ஏவாளை போல முதலாவது ஆதாம்குள்ளிருந்து எப்படி ஏவாள் பிரிக்கப்பட்டாலோ அதே போல 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக வெளியே எடுக்கப்பட்ட பிள்ளைதான் 2வது ஏவாள். அந்த ஏவாளை மீட்டுக்கொள்வதற்காக அதே ஆட்டுக்குட்டி பாருங்கள் மறுபடியும் பூமிக்கு வருகின்ற பொழுது ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொள்கிறது. எப்படி யெகோவா தேவனாய் இருந்தவர் கண்ணின் வயிற்றில் பிறக்கின்ற பொழுது இயேசு என்று பெயரிடப்பட்டதோ, பாருங்கள் யெகோவா தேவன் தான் இயேசுவாக வெளிப்பட்டார். அதே போல இன்றைக்கு 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கிறார். அதனால் தான் அக்னிஸ்தம்பம் அடையாளம், அதனால் தான் நட்சத்திரங்கள் அடையாளம், அதுதான் குருடனை பார்க்க வைப்பது, முழுவன் நடக்க வைப்பது, இருதயத்தில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற ரகசியங்கள் எடுத்து பேசுவது, இதெல்லாம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து முதல் வரியில் செய்த அதே அடையாளத்தை தான் 2ஆம் வரிகளே பிரண்ணாம் செய்து காண்பிக்கின்றார். ஏனென்றால் 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுது இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு பிரண்ணாம் என்று பெயரிடப்படுகிறது. அப்போ இந்த வேத வார்த்தைகள் நிறைவேறுகிறதா? நாம் எதை வைத்து பிரண்ணாம் ஆட்டுக்குட்டி என்றும், பிரண்ணாமை நாம் தேவன் என்றும், பிரண்ணாமை நாம் எப்படியாக இயேசு என்றும், எப்படி இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் இந்த வேத வார்த்தைகள் இந்த கடைசி நாட்களில் நிறைவேறினதா என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்படி நீங்கள் பார்ப்பீர் என்றால், அதாவது 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்டது. த பிரிட்ஜ் பிட்வீன் த 7 சர்ச் ஏஜ் அண்ட் த 7 சீல்ஸ். 7 சபையின் காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு. நீங்கள் 7 முத்திரையின் வெளிப்பாடு என்ற புஸ்தகத்தில் 2வது செய்தி, இது ரொம்ப முக்கியமான செய்தி. இது கண்டிப்பாக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த பிளவு என்ற செய்தியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதில் மிகவும் முக்கியமான காரியங்கள் உண்டு. இப்பொழுது நான் அதிலிருந்து 40வது பேரா முதல் 42 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் கவனிங்கள், நான் கதை கட்டி கூறுவதாக எண்ண வேண்டாம். இப்பொழுது நீங்கள் கவனிங்கள், நான் கதை கட்டி கூறுவதாக எண்ண வேண்டாம். அவையெல்லாம் கர்த்தர் உரைக்கிறதாவது. இப்ப நான் சொல்லுவதெல்லாம் கதை கட்டி கூறுதென்று நினைக்காதீங்க. அது கர்த்தர் உரைக்கிறதாவது. நீங்கள் கவனியுங்கள். பாருங்கள், அவைகளெல்லாம் கர்த்தர் உரைக்கிறதாவது, நான் அதை உங்களுக்கு வேதத்திலிருந்து படித்து காட்டுகின்றேன். 7ஆம் தூதனின் செய்தி முழங்கும் போது தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைத்த தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த தீர்க்கதரிசிகள் தாம் தேவனுடைய வார்த்தையை எழுதினர். 7ஆம் சபையின் காலமாகிய கடைசி சபையின் காலத்தில், அதற்கு முன்பிந்த சபையின் காலங்களில் ஆராயப்பட்டு விவரிக்கப்படாமல் விடப்பட்ட தளர்ந்த முனைகளை அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். ஆகவே அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுகையில்
அந்த தூதன், அந்த செய்தியாளன் கிறிஸ்து கீழே இறங்கி வந்து தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைக்கின்றார். அப்ப இந்த கடைசி நாட்களிலே சமுத்திரத்தின் மேலும் பூமி மேலும் காலை வைத்தது யார்? சமுத்திரம் என்றால் என்ன? சமுத்திரம் என்பது புறஜாதி. ஏனென்றால் சமுத்திரத்திலே அநேக விதமான ஜீவனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால அது புறஜாதிக்கு அடையாளம். பூமி என்பது பாருங்கள், அது தேவனுடைய சொந்த ஜனங்கள், அது இஸ்ரவேலை குறிக்கிறது. அப்போ இங்கே பைபிள் சொல்லுகிறது, அந்த தூதன், அந்த செய்தியாளன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின்படி கிறிஸ்து பூமிக்கு கீழே இறங்கி வந்து தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைக்கின்றார். அப்ப அவர் எங்கே வந்தார்? ஏற்கனவே மோசேயின் நாட்களிலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டி செல்வதற்கே நான் இறங்கினேன் என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் அன்னைக்கு தேவன் மோசையாக நின்று கொண்டிருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்து அதாவது தேவன் மறுபடியும் யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுகையில் 30 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை யாருக்குமே தெரியாது. 30 ஆண்டுகளாக தேவன் அவருடைய எந்த விதமான கிரியை செய்யாமல் யோவான் ஸ்நானகன் மூலியமாக ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அந்த 3 ஆண்டு தான் கிறிஸ்துவுடைய யெகோவா தேவனுடைய ஊழியத்தை இயேசு செய்து காண்பித்தார். பாருங்கள், அப்போ அந்த பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து மேலே 30 வயசுல ஊற்றப்படுகின்ற பொழுது அவர் அந்த யெகோவா தேவனுடைய கிரியையை செய்து வார்த்தையின் நிறைவேறுதலாக இருந்தார். ஆனால் 30 ஆண்டுகளாக பாருங்கள், அவர் சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார். அதே போலத்தான் 2வது வருகையிலே வருகின்ற பொழுது தேவன் வில்லியன் மரியன் பிரண்ணாம் என்னக்கூடியவரை லவோதிக்கா சபையின் தூதனாக தேவன் நியமித்திருந்தார். ஆனால் இங்கே முத்திரையை உடைப்பதற்கு வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே யாருக்குமே அனுமதி இல்லை. பரிசுத்தவான்களாகிய வானத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் கேராபேன்களுக்கும் சேராபேன்களுக்கும் மூப்பர்களுக்கும் யாருக்குமே அனுமதி இல்லை. அதே போல பூமியில தீர்க்கதரிசியாகட்டும் அப்போஸ்தலராகட்டும் யாரா இருந்தாலும் அனுமதி இல்லை. யாருக்குத்தான் அனுமதி உண்டு? ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் யாராக இருந்தார்? அவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். அப்போ யெகோவா தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது யெகோவா தேவன் என்ற நாமத்திலிருந்து இயேசு என்ற நாமத்துக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை மாற்றிக்கொள்கிறார். அதே போல அவர் 2ஆம் வருகையிலே மறுபடியும் வருகின்ற பொழுது அதே இயேசு கிறிஸ்து தான் பிரண்ணாம் என்ற நாமத்திலே பிரண்ணாம் கூடிய சரீரத்திலே தேவன் இடைப்படுகிறார். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அந்த தூதன், அந்த செய்தியாளன் கிறிஸ்து கீழே இறங்கி வந்து தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைக்கின்றார். அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில் இந்த 7ஆம் தூதன் பூமியில் ஏற்கனவே இருக்கிறான் என்பது நினைவிருக்கட்டும். பாருங்கள், சபைக்கால தூதனாகிய பிரண்ணாம் பூமியிலே லவோதிக்கா சபையின் தூதனாக இருக்கிறார். ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த கிறிஸ்து எங்கே இறங்கினார்? எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ளே இறங்கினார்? எப்படி மோசைக்குள்ளே இறங்கினார்? அதே போல பாருங்கள், பிரண்ணாம்குள்ளே இறங்கி விட்டார். 42வது பேரா வாசிக்கிறேன். யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அதே சமயத்தில் மெசியா வந்ததற்கு இது ஒத்தாக இருக்கிறது. பாருங்கள், முதல் வரிகளே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனும் சந்தித்தது தனித்தனி பாடி. ஆனால் 2ஆம் வரிகளே வருகின்ற பொழுது வேத வார்த்தை தேவன் 7லே பரிபூர்ணமானார், 8ஆவதுக்கு வரமாட்டார். அப்போ 7ஆம் தூதனாகிய சபை கால தூதனாகிய வில்லியன் மரியன் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் இந்த 7ஆம் தூதனுக்குள்ளே தன்னை பரிபூர்ணம் படுத்தி கொண்டார். ஏனென்றால் 8ஆவதுக்கு தேவன் வர முடியாது. 7 தான் பரிபூர்ணம். அப்போ இந்த 7 பரிபூர்ணமாக இருப்பதனாலே தேவன் எங்கே இறங்கினார்? இந்த ஆண் பிள்ளையாக பாருங்கள், பிரண்ணாமுக்குள்ள தேவன் இறங்கிவிட்டார். அதான் சொல்றார் பாருங்கள், இங்கே யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அதே சமயத்தில் மெசியா வந்ததற்கு இது ஒத்தாக இருக்கிறது, அதே போல இருக்கிறது. இதைதான் ஜனங்கள் காணாமல் விட்டு விட்டார்கள்.
இன்னொருத்தர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி தேவன் 7க்குள்ள பரிபூர்ணமாக சொன்ன தேவன் எப்படி 8க்குள்ள வர முடியும்? பாருங்கள், 7ஆம் தூதன் ஏற்கனவே சபைக்கால தூதனமாக வில்லியம் மரியன் பிரண்ணம் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த தூதன் இது கிறிஸ்து. இந்த கிறிஸ்து எப்படி இறங்கினார்? பிரண்ணாம்குள்ளே தன்னை ஊற்றிக்கொண்டார். எப்படி யெகோவா தேவன் மோசைக்குள்ளே ஊற்றிக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினாரோ, அதே போல கண்ணியில் வயிற்றில் பிறக்கின்ற பொழுது இயேசுவாக நின்று கொண்டு முதல் வருகையிலே வழிநடத்தினாரோ, அதே போல 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது அதே இயேசு கிறிஸ்து, அதே யெகோவா தேவன், அதே பரிசுத்தாவிதான் பிரண்ணாம்குள்ள தேவன் வாசம் செய்து அந்த அக்னி ஸ்தம்பம் அடையாளம் நமக்கு காண்பிக்கின்றது. மரித்தவரை உயிர்ப்பிக்க வைக்கிற அடையாளத்தை தேவன் காண்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது இந்த 3 நட்சத்திரங்கள் அடையாளத்தை தான் பிரண்ணாம்க்கும் தேவன் கொடுத்து, நான் கர்த்தர் என்றும் நான் பிரண்ணாம்குள்ள இருக்கிறேன் என்பதற்காகத்தான் தேவன் அந்த அடையாளங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இருக்கின்ற பொழுதும் மோசையாக இருக்கின்ற பொழுதும் அக்னி ஸ்தம்பம் அவர் 2 பேர் தலைக்கு மேல் இல்லை. ஏனென்றால் அது முக்காடு போட்டு மறைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு அது தேவன் திரை மறைக்கப்பட்டிருந்தார். ஆனால் கல்வாரி சிலுவிலே தேவன் மரித்து உயிர் தெழுந்த பிறகு திரை கிழிக்கப்பட்ட பிறகு இந்த அக்னி ஸ்தம்பத்தை உலக ஜனங்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆனால் அவரை கர்த்தர் என்று யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் தன்னுடைய சாயலாகத்தான் ஆதாமை உருவாக்கினார். ஆதாமுடைய சாயலாகத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ கர்த்தர் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆபிரகாம் இடத்துல எப்படி பேசினாரோ, மெல்கிசேதேக்காக எப்படி பேசினாரோ, 3 மனிதனாக வந்து அதில் ஒரு மனிதனாக ஏழையுமாக எப்படி நின்று கொண்டு பேசினாரோ, அதே தேவன்தான் மறுபடியும் தூசி அடைஞ்ச சாதாரண மனிதனாக எளிமையாக தேவன் பிரண்ணமாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கர்த்தர் என்பதற்கான அடையாளத்தை தான் அக்னி ஸ்தம்பம் நிரூபித்து காண்பிக்கின்றது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம் என்று நீங்கள் தேடி வாசிப்பீர் என்றால், பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்பதை நீங்கள் வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் புரியாதிக்குள்ளே இருக்கிற நாம ஒரு நாளும் நம்முடைய முன்னோர்களோ அல்லது நம்ம சபைகளோ யாருமே அக்னி ஸ்தம்பத்தின் கீழாகவும் மேகஸ்தம்பத்தின் கீழாகவும் ஒரு தீர்க்கதரிசியின் கீழாக வாழ்ந்ததே கிடையாது. நாம் எல்லாம் பாகாலை வணங்கி கொண்டு கர்த்தருக்கு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ரோமன் கத்தோலிக்கர் முறைமையின்படி நாம் அனைவரும் ஒரு ஆர்சி சபைக்குள்ளே சேர்ந்து கொண்டுதான் கிறிஸ்துவர்களாக, நாம் பெயர் கிறிஸ்துவர்களாக, இந்த கிறிஸ்துவராக நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்திருந்தோம். ஆனால் எந்த சபையுமே உங்களை அக்னி ஸ்தம்பத்தை அடையாளத்தை பற்றி போதிக்கவே இல்லை, மேகஸ்தம்பத்தை பற்றி போதிக்கவே இல்லை. நித்திய ஜீவன் செல்கிற பாதையை யாருமே நம்மளுக்கு கற்றுத்தரவில்லை. எல்லா சபைகளுமே பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் மனித நலத்தை போதிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு யாருமே போதிக்கவில்லை. ஆனால் புறஜாதிக்குள்ளே இருந்து ஒரு தீர்க்கதரிசி தேவன் நியமித்தார். அதுதான் இந்த கடைசி நாட்களில் கொடுக்கப்பட்ட வில்லியம் மரியன் பிரண்ணாமாக. புறஜாதிக்குள்ளே இருந்த தேவன் எதற்காக ஒரு தீர்க்கதரிசி தர வேண்டும்? ஏனென்றால் மணவாட்டி புறஜாதி என்றால் மணவாளனையும் தேவன் புறஜாதிக்குள்ளிருந்து தான் எடுக்க வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டின் மோசையின் பிரமாணத்தின்படி ஒரு யூதன் ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ண முடியாது. 10 தலைமுறை வரைக்கும் அவர்களை ஆலயத்துக்கு வராதபடிக்கு தேவன் ஒதுக்கி வைக்க இல்லை என்றால் தேவன் அவர்களை கொன்று போடார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த கடைசி நாட்களிலே ஒரு யூதனாய் இருக்கிறவர் ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ண முடியாது. அதனால்தான் பாருங்கள், தேவன் யூதனுக்கு வந்தவரே யூதனாகவே மரித்து உயிர் தெழுந்து நான் மேலே சென்றால்தான் வேற ஒரு தேற்றரவாளனை பூமிக்கு அனுப்புவேன். அவர்கள் புறஜாதிக்கு 7 சபை காலமாக தேவன் மறுபடியும் வருகின்ற பொழுது அவர் ஒரு புதிய நாமத்திலே வருகின்றார். அந்த புதிய நாமத்தில் வருகின்ற பொழுது வேத வார்த்தைகள் யார் மூலியமாக தேவன் நிறைவேற்றி வைக்கின்றாரோ அந்த சரீரத்தினுடைய பேரு தான் கர்த்தருடைய புதிய நாமம். எப்படி யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவாக பூமியில இருக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இயேசு என்ற பேரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி என்றால் வேதத்தில் இல்லாத இயேசு பேரை நீங்கள் எப்படி அவருடைய புதிய நாமத்தை என்று ஏற்றுக்கொண்டீர்கள்? ஏனென்றால்
ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் இயேசு என்னக்கூடிய சரீரத்திலிருந்து தேவன் நிறைவேற்றி காண்பித்ததினாலே யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்ற அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின் மூலியமாகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அதே போல இன்றைக்கு தேவன் மறுபடியுமாக இரண்டாம் வருகையிலே வருகின்ற பொழுது தேவன் அடையாளத்தை மாற்றிக்கொள்ளாமல், அற்புதத்தை மாற்றிக்கொள்ளாமல், தன்னுடைய கிரியைகளை மாற்றிக்கொள்ளாமல், வார்த்தை மாற்றிக்கொள்ளாமல், தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் தேவன் என் மார்பி ஆகிய முகமுத்திரையை மாத்திரம் மாற்றிக்கொள்கிறார். எப்படி யெகோவா தேவனாய் இருந்தவர் ஆபிரகாம் இடத்துல மாம்சமத்தில் வெளிப்பட்டு தூசி அடைந்த ஆடைகள் தரித்து கொண்டிருக்கிற மனிதனாகத்தான் வெளிப்பட்டார். அதே தேவன் இயேசுவாக வருகின்ற பொழுது பாருங்கள், ஒரு புதிய நாமத்தை கொண்டு வந்தார். அதே போல இன்றைக்கு அவர் இரண்டாம் வருகையில் வருகின்ற பொழுது அதே இயேசு என்ற நாமத்தில் வரமாட்டார். அவர் மறுபடியுமாக பூமிக்கு வருகின்ற பொழுது புறஜாதிக்கென்று ஒரு நாமத்தில் வெளிப்படுகிறார். அப்போ அந்த நாமம் இன்றைக்கு எந்த மனிதன் வேத வார்த்தைகளின் பிரகாரம் நிறைவேறுதலாக பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட பரிசுத்தாவினால் ஊற்றப்பட்டு சபைக்கு ஒரு குமாரனாக வேத வார்த்தைகள் நிறைவேற்றி காண்பிக்கின்றாரோ அவர்தான் இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியாவாக நின்று கொண்டிருக்கின்றார். அதனால் தான் பாருங்கள், பிரண்ணாமுடைய பிறப்பிலே இயேசு கிறிஸ்து நட்சத்திரங்கள் அடையாளம், மரித்தவரை உயிர்ப்பித்து காண்பிக்கின்றார், குருடனை பார்க்க வைக்கின்றார், அக்னிஸ்தம்பம் அவருடைய தலைக்கு மேலே இருக்கிறது, தோல் மேலே அவருடைய அக்னிஸ்தம்பம் கர்த்தத்துவம் அவர் தோல் மேலே இருக்கிறது, மேகஸ்தம்பத்தினால் அடையாளத்தை படுத்துகின்றார், வேத வார்த்தைகளை நிறைவேற்றி காண்பிக்கின்றார், முத்திரைகளை திறந்து தருகின்றார். சர்பத்தின் வித்து இயேசு கிறிஸ்து நாட்களிலும் பழைய ஏற்பாடு நாட்களிலும் அப்போஸ்தலர்கள் நாட்களிலும் சபை காலங்களிலும் யாருமே இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த ரகசியம் என்ன, ஆதாமு ஏவாள் செய்த பாவம் என்ன என்பதை பற்றி இதுவரைக்கும் 6 சபை காலம் வரைக்குமே ஆதியாமத்திலிருந்து யாருமே நம்மளுக்கு போதித்தது கிடையாது. ஆனால் யெகோவா தேவன் மறுபடியுமாக பிரண்ணமாக வெளிப்படுகின்ற பொழுது ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி, சர்ப்பத்தின் வித்தை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனோட வார்த்தை ஆராய்ந்து பார்க்காமல், கர்த்தருடைய பரம ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல், சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே இருந்து மனித ஞானத்தில் இருந்து கொண்டு பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை அவர்கள் முதல் வரிகளை எப்படியாக யூதர்கள் அவரை மறுதளித்தார்களோ அதே போல பாருங்கள், இரண்டாம் வரிகளை வருகின்ற பொழுதும் புறஜாதியார்கள் அவரை மறுதளித்து விட்டார்கள். முதல் வரிகளை வருகின்ற பொழுது பரிசேயர்கள், ஆசாரியர்கள், சதுசேயர்கள் எல்லாருமே நீதிமானாக வாழ்ந்து கொண்டு யெகோவா தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கொண்டு மோசேயின் பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு நியாய பிரமாணத்தை கூட தவறி விடாமல் அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் முதல் வரிகளே தேவனை மறுதளித்தார்கள். அவர்கள் தேவனை காணாமல் கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆனால் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாகிய சமாரிய பெண்ணுக்கும் பேதுருக்கும் நாத்தான்வேலுக்கும் சில விதமான அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் இரவும் பகலுமாக காத்து கொண்டிருந்த பிள்ளைகளை தேவன் கண்ணை குருடாக்கி போட்டார். அதே போல இன்றைக்கும் அதே தேவன் தான் இந்த பூமியில் இரண்டாம் வரிகளை வெளிப்படுகின்ற பொழுது பெரிய பெரிய ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டு, பெரிய சபைகள் எடுத்துக்கொண்டு, பெரிய லாங்குவேஜில் பேசிக்கொண்டு, பெரிய சபையாக அதிகமாக ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான சபை ஸ்தாபனங்களை தேவன் குருடாக்கி போட்டு அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் இந்த கடைசி நாட்களில் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். எதை சொல்கிறது? உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர் என்று. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சிறு மந்தையை மாத்திரம் கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை அந்த பிள்ளைகளுக்கு தேவன் வேத வார்த்தையின் மூலியமாக தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு சபைக்கு தேவன் கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த குமாரன் வெளிப்படுத்தல் விசேஷமாக இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவாக ஒரு ஆண் பிள்ளை பூமிக்கு பிறந்து 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்பது நடக்க வேண்டிய கடைசி காலத்தில் நிறைவேற வேண்டிய வார்த்தையாக இருப்பதனாலே தேவன் கடைசி நாட்களிலே சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையை தேவன் ஒரு குமாரனாக தருகிறார். அந்த குமாரனாக தருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அனைத்து அடையாளங்களுமே தேவன் பிரண்ணாமுக்கு தருகிறார்.
ஆனால் முதல் வரியிலே வந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு இயேசு என்று பெயர். 2ஆம் வரியிலே வந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு பிரன்னாம் என்று பெயர். முதல் வரிகளில் வந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை சுமந்து தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உலக பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தேவன் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனால் 2ஆம் வரிகளில் வந்தது எதற்காக வந்தார்? கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுக்கப்பட்ட தன்னுடைய சரீரமாகிய தன்னுடைய பாகத்தை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் மணவாட்டியை மீட்டுக் கொள்ளத்தான் தேவன் பூமிக்கு 2ஆம் வரியிலே வருகிறார். அப்படியாக வருகின்ற பொழுது இந்த மணவாட்டி எங்கே இருக்கிறார்கள்? உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் வந்து முத்திரையை திறந்து மணவாட்டியுடைய பெயர்களை வாசித்து அந்த மணவாட்டியை தேவன் மீட்டுக் கொள்கிறார். அதுக்குத்தான் தேவன் 2ஆம் வரிகளில் வருகிறார் தவிர கண்ணின் வயிற்றில் பிறப்பதற்காகவோ ரத்தம் சிந்துவதற்காகவோ சிலுவை தூக்குவதற்காகவோ தேவன் வரவில்லை. அவருடைய சபையாகிய சரீரத்துக்கு அவருடைய சரீரமாகிய பாகத்துக்கு தான் தேவன் அவருடைய பாகத்தை மாத்திரமே மீட்டுக்கொள்ள வருகிறார். நான் நீதிமான் ரட்சிக்கப்பட வரவில்லை, நான் பாவிகள் ரட்சிக்கப்பட வந்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் ரத்தம் சிந்த வரவில்லை, மணவாட்டியை மீட்டுக்கொள்ள வந்தார். அந்த மணவாட்டி எங்கே இருக்கிறாள்? அவள் ஆட்டுக்குட்டி என சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் முத்திரை போடப்பட்டிருக்கிறாள். அந்த முத்திரையை தேவன் உடைத்தால்தான் மணவாட்டியை மீட்டுக்கொள்ள முடியும். அதற்குத்தான் பாருங்கள், தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்து ஏற்கனவே 7ஆம் தூதன் பூமியிலே சபைக்கால தூதன் வில்லியம் மரியன் பிரன்னாம் நின்று கொண்டிருக்கின்றார், செய்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதனுக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள பாருங்கள் எப்படி முதல் வரிகளை இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் பசுத்தாவி ஊற்றப்பட்டு 3 ஆண்டு ஊழியம் செய்து 30 ஆண்டுகள் அவர் சாதாரண மனிதனாக எந்த ஊழியம் செய்யாமல் இருந்தார். அதே போல பாருங்கள், சாதாரண மனிதனாக இருந்த பிரன்னாம்குள்ள தன்னை ஊற்றி எந்த மனுஷனும் பார்க்க கூடாத, தொட முடியாத, வாசிக்க முடியாத, பரலோகத்தில் இருக்கிற பசுத்தவான்களுக்கும் அனுமதிக்கப்படாத, பூமியில் இருக்கிற எந்த மனிதனுக்கும் அனுமதிக்கப்படாத, பாதத்துக்குள்ள இருக்கிற எந்த மனிதனுக்கும் அனுமதிக்கப்படாத ஒரு காரியத்தை ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்பட்ட பிரன்னாம் அதை உடைத்து காண்பிக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வார்த்தைகள் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் வரிகளை தான் அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தார். ஆனால் 2ஆவது வருகை என்பது பாருங்கள், சபையாகிய தேவனுடைய சரீரமாகிய பாகத்தில் தேவன் பிறந்து அந்த பாகத்தை மீட்டுக்கொள்வதற்காக தேவன் பூமிக்கு தலைக்கல்லாக வருகின்றார். கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட அந்த பாகத்தை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் தேவன் பூமிக்கு வருகிறாரே தவிர ரத்தம் சிந்துவதற்கோ சிலுவையில் அடைக்கப்படுவதற்கோ கண்ணின் வைத்து பிறப்பதற்கோ தேவன் வரவில்லை. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தன்னுடைய பாகத்தை மீட்டுக்கொள்ள வருகிறார். அந்த பாகம் எங்கே இருக்கிறது? அது உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்திலே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை அவர் உடைத்தால் தான் மணவாட்டை மீட்டுக்கொள்ள முடியும். அதற்குத்தான் அவர் வருகிறார். அப்படி என்றால் பரலோகத்திலே ஆளும் இல்லை, பூமியிலும் ஆளும் இல்லை, பூமிக்கு கீழே இருக்கிற பாதத்திலும் யாருக்குமே அதற்கு தகுதி இல்லை என்று தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முத்திரையை உடைப்பதற்கு தேவன் ஆட்டுக்குட்டியானவராக பிரன்னாமாக வெளிப்படுகிறார். பாருங்கள், செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். முதலில் நான் மறுபடியுமாக வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யாருதான் இந்த முத்திரையை உடைக்கணும்? பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசிக்கு அனுமதி இல்லை, ஒரு அப்போஸ்தலர்களுக்கு அனுமதி இல்லை, ஒரு சபை போதகருக்கோ டீக்கன்மார்களுக்கோ அல்லது ஒரு போப்புக்கோ பெரிய விதமான ஐயருக்கோ யாருக்கும் அனுமதி இல்லை. வேதம் யாருக்கு அது உடைப்பதற்கு அனுமதி உண்டு என்று மறுபடியும் பாருங்கள், வேதத்தை வாசிக்கிறேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. வேதம் இப்படியாக சொல்லுகின்ற பொழுது எப்படி ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி உடைக்க முடியும்?
பைபிள் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? அவர் பூமிக்கு வந்தாரா? முத்திரையை உடைத்தது யார்? ரகசியங்களை வெளிப்படுத்தினது யார் என்பதை பற்றி இந்த கடைசி நாட்களில் இதைத்தான் ஒரு சபை போதகராகட்டும் அல்லது சபை விசுவாசியாகட்டும் இன்றைக்கு அவர் வந்தாரா இல்லையா, 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவுகளை நான் வாசித்து காண்பித்தேன். தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த தூதன், அவர் கிறிஸ்து. அவர் வலது காலை சமுத்திரத்தின் மேலும் இடது காலை பூமி மேலும் வைத்தார் என்று பைபிள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் வந்தாரா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த ரகசியங்களை கண்டு கொள்வதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மறைவான மன்னாவாக இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் அந்த ரகசியங்களை கண்டு கொண்டோமா? முத்திரையை திறக்க வேண்டியது ஆட்டுக்குட்டியானவர் தானே. அவர் பூமிக்கு வந்தாரா, முத்திரையை திறந்து கொடுத்தாரா என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம்.